ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்கிறா, வீட்டுல துணிட்டு படுத்துக்கிறா, அப்படி இல்லையா எங்கேயாவது போய் கையை கால உடச்சிட்டு வந்து படுத்துக்கிறா. உனக்கு என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்கிற நீ? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சும்மா நைகிட்ட கிடக்குறீங்க. என்னதாண்டா பண்றது? என்னதான் பிரச்சனை? சும்மா நைகிட்டே இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறா, ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்கிறா, கால உடச்சிட்டு வந்து படுத்துக்கிறா. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட கூப்பிட்டு வர என் துணியெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் பூரா எடுத்துறேன். இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாதா? உன் சண்டை தாங்காத அடி, சாவடிக்காத இருந்து. உன்னால ஒரு யாருக்குமே நிம்மதி இல்லை. என்ன பண்ணுவீங்க தெரியாம இட்ரா போன் இருறா. ஹலோ சூசா, வீட்டு விட்டு துரத்தி விட்டாங்கடா. போறது இல்ல, நீ இப்படி பேசுற பத்தியாடா? கால் உடைஞ்சிருக்குன்னு உனக்கே தெரியுங்களடா. போய் சாவு செத்து போனேன். போன நீங்கடா, உங்களை எல்லாம் ஒரு நண்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. ஐயோப்பா. அப்பா மணிங்கப்பா. இல்லடா, கோவத்துல அடிச்சு துரத்திட்டேன்டா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்டா. அவங்க அம்மாலே இல்லை. இப்போ இவனும் இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? நாளைக்கு எனக்கு ஒன்று கிடக்க ஆச்சுன்னா யாரோட பார்த்துக்கோ. என்ன பார்க்கலன்னு பரவாயில்ல, அவனையாச்சும் அவன் பார்த்துக்கணும். அப்போ அவனுக்கு நான் ஃபோன் பண்ணனா ஃபோன் எடுக்க மாட்டான். உன் நம்பர்லேருந்து கூப்பிட்றா. நானும் கூப்பிட்டேன், அட்டன் பண்ணல. அதான் நான் வீட்டுலேயே ஆரம்பிச்சேன். பசங்க யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி பேசியிருக்கானா என்னன்னு கேளுடா. மனசு கேட்கலடா. நான் கேட்டேன், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் தம்பி. நீயே சொல்லு, பார்க்குறீல நான் எத்தனை கஷ்டப்படுறேன். நான் அவன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்டா. என்னமோ செய்யடா. நானும் செத்து போயிட்டுனா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்களே. சரி, என்னன்னு பார்த்துருவீங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள்.